ஒரு நாள் அழகான காலை நேரம். பிங்கி மற்றும் ஸ்வீட்டி ஒரு வண்ணமயமான பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தனர். பிங்கி ஊஞ்சலில் உயரமாக ஆடினாள். வீ, எவ்வளவு ஜாலி என்று மகிழ்ச்சியாக கத்தினாள். ஸ்வீட்டி சறுக்கலில் சறுக்கி விளையாடினாள். ஹிஹிஹி, நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் என்றாள். சிறிது நேரம் கழித்து இருவரும் பூங்காவில் இருந்த அழகான பூக்களை பார்க்கச் சென்றனர். வண்ணத்து பூச்சிகள் பூக்களைச் சுற்றி பறந்தன. இந்த பூக்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று பிங்கி சொன்னாள். ஆமாம், இந்த வண்ணத்து பூச்சிகளும் அழகாக இருக்கின்றன என்று ஸ்வீட்டி சொன்னாள். இருவரும் பாடியும் ஆடியும் மகிழ்ந்தனர். அப்போது பிங்கி தன்னுடைய பையில் இருந்த பெரிய சாக்லேட்டை எடுத்தாள். வாவ், என்னிடம் பெரிய சாக்லேட் இருக்கிறது என்றாள். ஸ்வீட்டி சிரித்துக்கொண்டே, எனக்கும் கொஞ்சம் தருவாயா என்று கேட்டாள். ஆனால் பிங்கி, இல்லை, இது என்னுடைய சாக்லேட், நான் மட்டும் சாப்பிடுவேன் என்றாள். ஸ்வீட்டி கொஞ்சம் சோகமாகிவிட்டாள். அந்த நேரத்தில் ஒரு மரத்தின் மேலிருந்து ஹலோ நண்பர்களே என்ற குரல் கேட்டது. இருவரும் மேலே பார்த்தனர். ஒரு குட்டி அணில் மரக்கிளையிலிருந்து கீழே குதித்தது. நான் சுட்டி அணில் என்றது. ஓஹோ, பேசும் அணில் என்று பிங்கி ஆச்சரியப்பட்டாள். எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று ஸ்வீட்டி மகிழ்ந்தாள். சுட்டி அணில் சொன்னது, நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்கிறேன். இருவரும் ஆர்வமாக கேட்டனர். ஒரு மந்திரக் காட்டில் 2 முயல்கள் வாழ்ந்தன. ஒரு நாள் அவற்றுக்கு ஒரு பெரிய கேரட் கிடைத்தது. முதல் முயல், இந்த கேரட் முழுவதும் என்னுடையது என்றது. இரண்டாவது முயல் சோகமாக நின்றது. அப்போது ஒரு சிறிய பறவை பறந்து வந்தது. நண்பர்களே, பகிர்ந்து கொண்டால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் என்றது. அதை கேட்ட 2 முயல்களும் கேரட்டை சமமாக பகிர்ந்து கொண்டன. இருவரும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டன. அன்றிலிருந்து அவை சிறந்த நண்பர்களாக வாழ்ந்தன. கதையை கேட்ட பிங்கி சிந்திக்க ஆரம்பித்தாள். நானும் என் சாக்லேட்டை பகிர்ந்திருக்க வேண்டும் என்றாள். பிறகு சாக்லேட்டை 2 துண்டுகளாக உடைத்தாள். ஸ்வீட்டி, இதோ உனக்கு பாதி என்றாள். ஸ்வீட்டி மிகவும் மகிழ்ந்தாள். நன்றி பிங்கி என்றாள். அதை பார்த்த சுட்டி அணில் சிரித்தது. பார்த்தாயா பிங்கி, பகிர்ந்து கொடுத்தால் மகிழ்ச்சி அதிகமாகும். பிங்கி தலையசைத்தாள். ஆமாம், இப்போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றாள். பிறகு பிங்கி, ஸ்வீட்டி மற்றும் சுட்டி அணில் மூவரும் சேர்ந்து விளையாடினர். பூக்களை பார்த்தனர். வண்ணத்து பூச்சிகளை துரத்தினர். பாடியும் ஆடியும் மகிழ்ந்தனர். அவர்களின் சிரிப்பு சத்தம் பூங்கா முழுவதும் ஒலித்தது. மாலை நேரம் வந்தது. நாளை மீண்டும் சந்திப்போம் என்று சுட்டி அணில் கையை அசைத்தது. கண்டிப்பாக என்று பிங்கி மற்றும் ஸ்வீட்டி சொன்னார்கள். அவர்கள் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு சென்றனர். மாரல் ஆஃப் த ஸ்டோரி: பகிர்ந்து கொடுத்தால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும்.